Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்க உதவி செய்தாரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். ராஜாவாகிய தாவீது பர்சிலாவோடு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவருடைய மகன் கிம்காமை ராஜாவோடு அழைத்து செல்ல, ஆமேன், அவருக்கு தேவையானதை செய்வேன், நீ வேண்டிக் கொண்ட இதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். இந்த காலவேளை ஒரு ராஜா ஒரு மனிதருக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி அதை செய்து முடித்ததையும் காண்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தர், ஆமே, ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், நாம் விரும்புகிறதை விட நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஒரு ராஜா சொல்லும்போது, தேவனாய் கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில நம்முடைய விருப்பத்தை, ஆமென், அறிந்திருக்கிற தேவன். வேதம் சொல்ல நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தேவைகள், ஆமென், எதிர்பார்ப்புகள் சகலவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாய், ஆமென், நாம் விரும்பி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள எத்தனையோ காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். மனதில் நிலைத்திருப்போம். ஆமே, அதை விரும்பி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்க மாட்டோம், அதற்காக பிரயாசப்பட்டு இருக்க மாட்டோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த காரியத்தை குறித்து ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். தேவனாய கர்த்தர் அதையே நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அப்படியானால், ஆமே, நீ வேண்டிக் கொள்ளுவதையெல்லாம் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய மனவிருப்பம் மட்டுமல்ல, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானவைகளை நிச்சயம் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை மட்டுமல்ல, ஆமே, நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான, நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான காரியங்களையும் நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி பார். ஆமே, உண்மையா இந்த விசுவாசத்தோடு நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள. பல நேரங்களில் நாம் வேண்டிக் கொண்டது நமக்கு தீமையாய் நடந்து விடும் என்று அறிந்தாரானால் அதை தடை செய்வார். பல நேரம் அதுதான், நான் இதெல்லாம் கேட்டேன், கிடைக்கல, ஆனால் அது நம்முடைய கரங்களில் வந்தால் எதிர்காலம் என்னமாயிருக்கும் என்று அறிந்து நன்மையான ஈவுகளை, ஆமீன், தராம இருக்கவே மாட்டான். நடந்து எல்லா சம்பவங்களையும் நினைச்சு பாருங்க. எத்தனை ஆமேன், எல்லா தடையின் பின்னில் ஒரு நன்மை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே விருப்பத்தின்படி நிறைவேற்றுவார். வேண்டிக் கொள்வதை மட்டுமல்ல, ஆமேன், வேண்டிக் கொள்ளுவதை விட அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற கர்த்தர். அந்த நாளில் அந்த தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பார்க்கலாம். கிருபையாய் இறங்குவார். இந்த நாளில் ஒருமித்து செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த காலை வேளையில் அப்பாவுமை நோக்கி பார்க்க ஒரு ராஜா ஒருவருக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கும் போது, நீ வேண்டிக் கொள்வதை எல்லாம் செய்வேன் என்றார். என் தேவனாய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் எங்களுடைய மன விருப்பத்தை மட்டுமல்ல, விரும்புகிறதை விட அதிகமாய் செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன். இந்த நாளில் என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பீராக. விண்ணப்பத்தை விட அதிகம் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அதிசயமாய் கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நீ விரும்புகிறதை விட அதிகம் உன் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவர். God bless you. Praise the Lord.